ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா சார் நடித்திருக்கும் திரைப்படம் தான் கருப்பு. இந்த படத்தை சூர்யா சாருடைய உறவினரான பிரபு அவர்கள் தயாரிச்சிருக்காரு. படத்துடைய படப்பிடிப்பு பல மாதங்களுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆச்சு. படம் தற்போது முடிவடைந்து விட்டாலுமே இது வரைக்குமே ரிலீஸ் தேதியா அறிவிக்கல. சூர்யா சாருக்கு கடந்த சில வருடங்களாகவே சூப்பர் ஹிட் படங்கள் அமையல. அவர் நடிப்புல வெளியான கங்குவா படம் பெரிய தோல்வியை சந்திச்சது. அதன் பிறகு வெளியான ரெட்ரோ படம் சுமாரான வெற்றியை தான் பெற்றது. எனவே ஒரு சூப்பர் ஹிட் படத்திற்காக சூர்யா அவர்களுமே காத்துட்டு இருக்காரு. கருப்பு படத்துடைய ட்ரெய்லரை பார்க்கும்போது இந்த படம் பக்கா கமர்ஷியல் மசாலா படமாக வந்திருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. எனவே கண்டிப்பாக இந்த படம் சூர்யா சாருக்கு ஒரு வெற்றி படமாக அமையும் அப்படின்னுமே கணிச்சிருக்காங்க. ஆனா ஆர்ஜே பாலாஜிக்கும் தயாரிப்பாளருக்கும் அந்த பிரச்சனைகள்ல இன்னும் சில காட்சிகளை எடுக்க வேண்டி இருப்பதும் மற்றும் படத்துடைய ஓடிடி உரிமை இதுவரைக்குமே விற்கலையா. மேலும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால இந்த படத்துடைய ரிலீஸ் தேதியை இன்னுமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியாமல் இருக்கா. அதன் பிறகு 2026 ஏப்ரல் மாதம் வெளியிட திட்டமிட்ட செய்திகளுமே வெளியாச்சு. ஆனா ரஜினி சாருடைய ஜெயிலர் 2 படம் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு வருவதால இந்த படத்துடைய ரிலீஸ ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு மாற்றியதாக சொல்லப்பட்டது. இருந்தாலுமே ஏற்கனவே கங்குவா படத்துடைய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு அதே தேதியில ரஜினி சாருடைய வேட்டையின் படம் ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் கங்குவா படத்துடைய ரிலீஸ் தேதியை சேஞ்ச் பண்ணாங்க. இந்த நிலையில நேற்று விமான நிலையத்துல செய்தியாளர்களிடம் பேசிய ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 திரைப்படம் ஜூன் மாதம் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டார். அநேகமாக ஜூன் 12ஆம் தேதி ஜெயிலர் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த செய்தி கருப்பு டீமுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.